பாகிஸ்தான் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தெரிவாகின்றது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். 2ஆம் இடம் என்பது கூட இம்முறை பிரியோசனமற்றவை. இந்த வார இறுதி ஒரு தீர்க்கமான வார இறுதியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த தான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வர வேண்டிய போட்டி இல்லையா? ஜிம்பாப்வே வந்திருக்கின்றது 7 மணிக்கு இலங்கை பாகிஸ்தான். கடந்த முறை சந்திரு இந்தியா தென்னாப்பிரிக்கா தான் இறுதி போட்டி. சூப்பர் 8ல சந்திக்கிற தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கிறதா ஃபைனல்ல இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் இலங்கை அல்லது பாகிஸ்தானை சந்திக்க வாய்ப்பு இருக்குதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இப்ப ஒரு முடிவுக்கு வந்தாச்சு எல்லா அணிகளும். நாங்க நீங்க நாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு அணிகளுக்கும் என்னென்ன போட்டி எப்ப நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விவரங்கள் எல்லாம் வெளி வந்திருக்கு. சூப்பர் 8 அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் 8வது அணி உறுதி செய்யப்படும். யாரா இருக்கும் அது? பாகிஸ்தான் நமீபியா தானே போட்டி. பாகிஸ்தான் வெற்றி பெற்று சூப்பர் 8க்கு தெரிவாகின்றது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கதைக்கப் போகின்றோம். தப்பி தவறி நமீபியா வெற்றி பெற்று அமெரிக்கா உள்ளே வந்தால், நமீபியா வெற்றி பெற்றால் அமெரிக்கா உள்ளே வந்தால் பாகிஸ்தானுக்கு பதிலாக அமெரிக்கா என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுதான் மழை பெய்தா பாகிஸ்தான் உள்ள கொழும்புல நடக்குது. கொழும்புல மழை பெய்யாது. கண்டி என்றா அதை நம்ப முடியாது. கண்டியில கொஞ்சம் மலைய பக்கம் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் நேற்றைய போட்டியும் கூட நடக்காம போனது. இன்றும் நாளையும் நடைபெறப்படுகின்ற போட்டிகளில் பாகிஸ்தான் நமீபியா மட்டுமே முக்கியமான போட்டிகள். ஏனையவை எல்லாம் கண்காட்சி போட்டிகள். ஜஸ்ட் விளையாடிட்டு அப்படியே போங்க. 1ஆம் இடம் 2ஆம் இடம் என்பது கூட இம்முறை பிரியோசனமற்றவை. என்றால் சூப்பர் 8ல் இந்த அணிகள் என்பதை தீர்மானித்து விட்டார்கள் முதல்லையே. அதன் காரணமாக முதல் 2க்குள் நீங்கள் வந்தீர்கள் என்றால் போதும். ஓகே, சரி. இலங்கை அணிக்கு என்னென்ன மாதிரியான போட்டிகள் இருக்க போகுது? யாரோட சூப்பர் 8ல இருக்க போகுது? ரைட். இப்ப சூப்பர் 8 தொடங்கும் போதே முதலாவது போட்டி நியூசிலாந்து பாகிஸ்தானாகத்தான் தொடங்க போகுது. சனிக்கிழமை 21ஆம் தேதி ஒரே ஒரு போட்டி. 2வது நாளில் 2 முக்கியமான பயங்கர போட்டி. ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கு எப்பவுமே. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு பல்லேகலவில் இலங்கை அணி இங்கிலாந்தை சந்திக்கவிருக்கின்றது. இங்கிலாந்தா முதலாவது? இனி எல்லாமே அப்படித்தான். பாத்தீங்கன்னா நீங்கள் அதைத்தான் சொல்ல வேணும். சரி, அதே மாதிரி இந்திய அணிக்கும் முதலாவது நாளே கஷ்டமான போட்டியே ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற போகின்றது 7 மணிக்கு. அந்த போட்டி அகமதாபாத்தில் இந்திய தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதை வச்சே நாங்க ஃபைனல் முதல் நாளையிலேயே கொஞ்சம் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடலாம். யார் வெற்றி பெறுகின்றார்கள் என்று வைத்துக்கொண்டு ஓரளவு நாங்கள் முடிவு கட்டக்கூடியதாக இருக்கும். அதில் முதல் நாள் நியூசிலாந்து பாகிஸ்தான் போட்டி நிறைவடைந்து விட்டது. முதல் 2 நாட்கள் நிறைவிலேயே கிட்டத்தட்ட ரைட், ஓகே, இவர்கள் எல்லாரும் பலமாக இந்த வார இறுதி ஒரு தீர்க்கமான வார இறுதியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக இருக்கும். அதற்கு பின்னர் திங்கட்கிழமை ஒரு போட்டி ஜிம்பாப்வே மேற்கிந்திய தீவுகள். செவ்வாய்க்கிழமை இங்கிலாந்து பாகிஸ்தான், அது பல்லேகலவில் நடைபெறும் இரவு 7 மணிக்கு. புதன்கிழமை இலங்கை நியூசிலாந்து போட்டி கொழும்புக்கு வருகின்றது இரவு 7 மணிக்கு. அதுவும் முக்கியமான போட்டி. இனி எல்லாமே முக்கியமான போட்டி தான். நாங்கள் இது அதுன்னு சொல்வதற்கு இல்லை. வியாழக்கிழமை தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகள் 3 மணிக்கு நடைபெறுகின்றது. அன்றைய தினம் இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னையில் நடைபெறுகின்றது. இந்தியா ஜிம்பாப்வேயும் 27ஆம் தேதி நடைபெற போகின்ற போட்டி இங்கிலாந்து நியூசிலாந்து தான் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வர வேண்டிய போட்டி இல்லையா? ஜிம்பாப்வே வந்திருக்கின்றது. இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற போகின்றது 27ஆம் தேதி. 28ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு இலங்கை பாகிஸ்தான். அதுவும் ஒரு நல்ல போட்டியாக இருக்கும். அன்றைய தினம் ஒரே ஒரு போட்டி இருக்கின்றது. மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா ஜிம்பாப்வே, இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெறும். அத்தோடு வெற்றிகரமாக சூப்பர் 8 நிறைவுக்கு வரும். ஐயோ, ஒரு கிழமை பெரிய திருவிழா இருக்கு. இனி திருவிழா தான் சந்திர. அதாவது சூப்பர் 8 தொடக்கம் இருக்கு தானே. இந்த போட்டி அந்த போட்டி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதெல்லாம் நாங்கள் யோசிக்க முடியாது. ஜிம்பாப்வே அணி விளையாடுகின்ற போட்டிகளை கூட நாங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. எனவே இந்த மாதிரி இருக்கு. இலங்கை அணியை பொறுத்தவரையில இதுல பெரிய அணிகளோட இந்த சுற்றுல மோத போகுது. ஆனா அதுல இந்தியா இல்ல. மற்ற இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் ஆகிய அணிகளோட மோதுறது தான் இப்ப இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து அணியோட கொஞ்சம் ஏற்கனவே நம்ம கடந்த காலங்கள்ல சில சம்பவங்களை செஞ்சது இங்கிலாந்து அணி. ஆனா இப்ப இலங்கை அணி இருக்கிற அந்த அப்போது இருந்த அணிக்கும் இப்ப இருக்கிற அணிக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மீள உருவாக்கப்பட்டு துடுப்பாட்டத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு கடந்த ஆஸ்திரேலியா அணியோட போட்டியோடு இப்பொழுது பலமாக வந்து விட்டார்கள். ஆனால் அதே விஷயத்தை கிவ் அப் பண்ணி விடாமல், அதாவது விட்டு கொடுத்து விடாமல் வெற்றி பெற்று விட்டோம் ஆஸ்திரேலியா அணியையே
என்கின்ற இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பலர் சொல்கின்ற விடயம் இந்த ஆஸ்திரேலிய அணி பலம் இல்லாத அணி, அதனாலதான் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படின்னா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்ல. ஆஸ்திரேலிய அணி என்பது எப்பவுமே பலமான அணிதான். பந்துவீச்சு அவ்வளவு நன்றாக இருக்கவில்லை, அதன் காரணமாக இது பலமான ஆஸ்திரேலிய அணி இல்லை என்று. இது எப்படி இருந்தாலும் இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது அடுத்த சுற்று என்ற அடிப்படையில். இனி அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி புதுசா விளையாடுங்க. ஒரு மச்சையும் விட்டு கொடுக்காம வெண்ணீங்க. இனி நம்ம சொன்ன மாதிரி அடுத்து வரப்போற, அதாவது சூப்பர் 8க்கு பிறகு வரப்போற செமிஃபைனலுக்குள்ள இந்தியா இலங்கை வரதுக்கான வாய்ப்புகள் முதல் 2 இடங்களை ஒவ்வொரு குழுவிலும் பெற்றுக்கொள்வான். இந்தியாவின் குழுவில் யார் முதலாவது யார் இரண்டாவது, இந்தியா தென்னாப்பிரிக்கா வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் நம்புகின்றோம். அடுத்த குழுவில் இலங்கை பாகிஸ்தானுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் நம்புகின்றோம். எனவே அதற்குள்ள என்ன மாற்றங்கள் நடைபெறுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அவை குரஸ் முறையில் முதலாவது அணி இரண்டாவது அணியோடு, மற்ற குழுவின் முதலாவது அணி இரண்டாவது அணியோடு அரையிறுதிப் போட்டியில் விளையாடும். வெற்றி பெறுகின்ற அணிகள் இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். கடந்த முறை சந்துரு இந்தியா தென்னாப்பிரிக்கா தான் இறுதிப் போட்டி. எனவே அவற்றையும் வைத்து பார்க்க வேண்டும். எனவே அந்த 2 அணிகளும் கிட்டத்தட்ட இம்முறையும் அதே போராட்டத்தோடு களமிறங்குகின்றார்கள், அதே பலத்தோடு இருக்கின்றார்கள். சூப்பர் 8 சந்திக்கிற தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவும் மீண்டும் ஒரு தடவை சந்திக்கிறதா இருந்தா ஃபைனல்ல. அதே மாதிரி இலங்கை பாகிஸ்தானை நீங்கள் எடுத்துக்கொண்டாலோ இலங்கையின் குழுவில் அணிகள் சூப்பர் 8க்குள் சந்திக்கின்ற அணிகள் மீண்டும் ஃபைனல்ல சந்திக்கலாம். செமிஃபைனல்ல சந்திக்க மாட்டார்கள், அரையிறுதிப் போட்டிகளில் இல்லை. அப்படியா இருந்தா செமிஃபைனலுக்குள்ள ஒன்று இந்தியா இலங்கை அல்லது இந்தியா பாகிஸ்தான் வாய்ப்பு இருக்கு. இந்தியா ஏதோ ஒரு விதத்தில் இலங்கை அல்லது பாகிஸ்தானை சந்திக்க வாய்ப்பு இருக்குதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முதலாவது இடமோ இரண்டாவது இடமோ பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்பதையும் பார்க்க வேண்டும். பெற்றுக்கொள்ளாவிட்டால் அங்கால இங்கிலாந்து இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, ஜிம்பாப்வே இருக்கு. தென்னாப்பிரிக்கா இந்தியா குழுவில் இந்தியா, தென்னாப்பிரிக்கா, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே. அப்ப அவற்றுக்குள் இருந்து வேறு அணிகள் யாராவது. அதே மாதிரி இங்கே இலங்கை, பாகிஸ்தான், நியூசிலாந்து, இங்கிலாந்து, இந்த 4 அணிகள் இவற்றுக்கிடையில் இருக்க போன்றது. 8லிருந்து 4 வெளியே போகும், 4 உள்ளே வரும். 20லிருந்து இப்ப 8 ஆகிட்டுது. 8லிருந்து 4லிருந்து 2 ஆகும். கடைசியா கப்ப தூக்குறது ஒரு அணியாகும். இப்ப என்ன உங்க தலையில ஓடிக்கொண்டிருக்கா, இலங்கை அணி இருக்கிற இந்த ஃபோமுக்கு நாங்க சூப்பர் 8 தாண்டி போவோம்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அரையிறுதி நிச்சயம் என்பதை நானும் நம்புகின்றேன். அதை நான் சொன்னேன். இந்தியா, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இலங்கை, இந்த 4 அணிகளும் அரையிறுதியில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையாக இருக்கும். 3 ஆசிய அணிகளும் அரையிறுதிக்குள் வந்தால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரைட், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்க போகுது இந்த சூப்பர் 8 போட்டிகள்? இலங்கை அணியினுடைய இந்த அசூர மாற்றம் எப்படி எந்தெந்த அணிகளை அடி மோசமான முறையில் தாக்கும் அப்படின்றத நீங்க கருத்துக்கள். அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், அரையிறுதி வாய்ப்புகள் யாருக்கு, கிண்ணத்தை வெற்றி பெற போகின்ற வாய்ப்புகள் யாருக்கு? இப்பொழுது சூப்பர் 8 வந்து விட்டது. எனவே கணிப்புகள் இலகுவாகி இருக்கின்றன. எனவே எங்கள் கணிப்புகளை சொல்லி இருக்கின்றோம். எனவே எவ்வாறு அமைய போகின்றது என்பதை நீங்கள் சொல்லுங்கள்.